அண்ணாமலையெல்லாம் ஒரு ஜோக்கருங்க. விஜய் சினிமா ஜோக்கரு, அவரு ரிலீஜியஸ் ஜோக்கர், அவ்வளவுதான். ஆனா மாநாடுலாம் பயங்கரமா நடந்திருக்கு. காசு இருந்தா எல்லாருமே நடத்தலாம். இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த போராட்ட வரலாறுலாம் அந்த விஜய்க்கு இந்த அண்ணாமலைக்கு அதாவது இருக்கா? இவர் கூத்தாடினாரு அவரு. ஸோ ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா இங்க நடந்தது ஒரு பெரிய ஒரு ஜனநாயக அயோக்கியத்தனம். வார்த்தைக்கு வார்த்தை ஸ்டாலின் அங்கிள் மாமா அப்படி இப்படிலாம் பேசுன விஜய் வந்துட்டு முதல்ல ஓடின இடம் எங்க? முதல்வர் ஸ்டாலின் ஏன் அன்னைக்கு விஜய் வந்துட்டு பிஜேபி பெற்ற பிள்ளையா தெரிஞ்சான், ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளையா தெரிஞ்சான். ஆனா உங்களை வந்து ரொம்ப கடுமையா எதிர்த்த சீமான் கூட இன்னைக்கு கொஞ்சம் குழாவிட்டு இருக்கீங்க. இது எப்படி என்னால ஏத்துக்க முடியும்ன்றது எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு செயல் அது. இது மேல வந்துட்டு இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் வந்துட்டு இன்னைக்கு அவர் சொல்றாரு என்னை வந்துட்டு அமைச்சர் பதவி தர வந்துருங்க. அப்ப இந்த விஜய்ன்ற நபர் கூட திருப்பம் புதிய அரசியல் மாற்று அரசியல் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு பொய் தான். 144 விட்டுருங்க, 121 பேர் இருக்காங்களா இல்லையா அவருக்கு? அப்புறம் அவர் இன்னும் முயற்சிக்கிறாரு. நம்பளையோ ஒரு வேலை இவங்களோட நீங்க போயிட்ட உடனே அது பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். திரும்ப வெயிட் அண்ட் சீ. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் டிடிவி அவர்கள் சொல்லும்போது 6 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வச்சதே பெரிய களவாணித்தனம் அப்படின்னு ரொம்ப ஹார்ட்ஸாக பேசியிருந்தாப்புல. ஆமாம். ஏன் அப்புறம் ராஜேந்திர பாலாஜியும் தொடர்ந்து பேசும்போது இன்னும் ஸ்டாலின் அவர்களுக்கு கோபம் வரல, கோபம் வந்தால் அவர் ஆட்சியை கலைச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காப்புல. மறுபடியும் அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசும்போது இன்னும் 6 மாதத்தில் நாங்கள் ஆட்சியை கலைச்சிருவோம் அப்படின்னு. ஏன் இவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியலையா? என்னதான் திமுகவினுடைய மனநிலையா இல்லை? அடிப்படையில் அவங்களுடைய மனநிலையை ஒரு அரசியல்வாதிகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும். 23ஆம் தேதி தேர்தல் நடந்துச்சு, ஏப்ரல். அப்புறம் மே மாதம் 4ஆம் தேதி முடிவு வந்துச்சு. என்னைக்கு இவங்கெல்லாம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா சொன்னாங்க? 1 மாதம் இருந்திருப்பாங்களா? எங்கேருந்து அவங்களுக்கு அந்த அத்தாரிட்டி இருக்கு? 25 நாள் கூட. 4ஆம் தேதி அவங்க வந்துட்டு ரிசல்ட் வருது. இவர் 10ஆம் தேதி பதவியேற்று 13ஆம் தேதி வந்துட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பு கேட்குறாரு. அந்த சட்டப்பேரவை கூடி 4 நாளில் 4வது நாளே இவங்க வந்துட்டு மாறி வாக்களிக்கிறாங்க. இப்போ இந்த கட்சி மாறல் தடை சட்டம் இருக்குங்களே, அது பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 10 அரசியலமைப்பு சட்டத்தில் வந்துட்டு 10வது பட்டியலில் அது இருக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா அது அந்த ஆக்டை வந்துட்டு நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் மாற்றிக்கலாம் முடியாது. நீதிமன்றம் கூட அது ஒரு மாற்றி ஒரு இதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு கட்சியினுடைய சார்பை நீ தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கட்சியினுடைய தலைமைக்கு எதிரான ஒரு முடிவு எடுத்து நீ செயல்பட்டேன்னா அந்த செயல்பட்ட கணத்திலே உன்னுடைய பதவி போயிடுச்சு, இவ்வளவுதான். அதை வந்துட்டு 15 நாளுக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணணும் சபாநாயகர், ஸ்பீக்கர், இங்கேயோ இல்லை நாடாளுமன்றம் எங்கே இருந்தாலும். இவர் 24ஆம் தேதி கன்ஃபார்ம் பண்ணுற அன்னைக்கு நான் எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணா, ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகர் எதுவுமே பண்ணல, கண்டுக்கவே இல்லை, ஒரு விட்டார் அப்படி. ஸோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா இங்கே நடந்தது ஒரு பெரிய ஒரு ஜனநாயக அயோக்கியத்தனம். நீங்கள் முடிவெடுக்க முடியாது. அந்த தொகுதியிலேருந்து நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்கன்னா நீங்கள் அதுதான். இப்போ அந்த 2/3 பெரும்பான்மை இருந்துச்சுன்னா பரவாயில்லன்னு கூட சொல்கிறாங்கன்னா அது கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் ஒரு கட்சியோ இல்லை ஒரு கூட்டணி சார்போ நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னோம்னா நீங்கள் எப்படி மாறலாம்? அது வந்துட்டு ஒரு டிசிஷன் ஆஃப் தி மாசஸ் இல்லையா? அது நீங்கள் ஒட்டுமொத்த தேர்தல் முடிவு என்னன்னு சொல்கிறீங்க? மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்புன்றீங்க, கடவுளின் தீர்ப்புன்றீங்க, மேண்டேட் ஆஃப் த பீப்புள் அப்படின்றீங்க. மேண்டேட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னோம்னா உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் எடுத்துக்குவீங்களா? முதல்ல நீங்கள் வந்துட்டு கட்சி மாதிரி வாக்களிக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அது பதவி ராஜினாமா பண்ணுறீங்க, அப்புறம் வேற ஒரு கட்சியில் போய் சேர்றீங்க, அப்புறம் அந்த கட்சி மறுபடியும் தேர்தல் நின்றுச்சு, தேர்தல் அங்கே வரப்போது நாங்கள் தான் நிற்போம் அப்படின்றீங்க. இதெல்லாம் ஏமாத்தில்ல? இதெல்லாம் எவ்வளோ தூரம் இவங்க வசதியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஸோ இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். இப்போ இந்த நீதிமன்றம், இப்போ தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றத்துக்கு அப்புறம் அதான் சார், இப்போ கட்சியே நீங்கள் மாறவே கூடாதுன்னு சொல்லிட முடியாதுல்ல. நீங்கள் அந்த கட்சியே மாறக்கூடாது அப்படின்றது தான் வந்துட்டு அந்த இந்திய அரசியல் சட்டத்தினுடைய 10வது பிரிவினுடைய நோக்கமே. ஜனநாயகத்தில் டெமோக்ரஸி அப்படின்றது இங்கே வந்துட்டு கட்சி ரீதியான ஜனநாயகமாக ஆகிப்போச்சு. சரிங்களா? சரி, நீங்கள் ஒரு சுயேட்சை நிற்கிறீங்க, நீங்களும் கட்சி மாறக்கூடாது தான். ஏன்னா யுவர் என்டிட்டி ஹஸ் பீன் அப்ரூவ்டு பை த பீப்புள் ஆஃப் த பர்டிகுலர் கான்ஸ்டிடியூன்சி. ஆதரவு தெரிவிச்சுக்கலாம். கட்சி அது ஆதரவு தெரிவிக்கிறது அப்படின்றது வந்துட்டு நீங்கள் என்ன நிலைப்பாடு எடுத்து பண்ணுறீங்களோ அப்படிதான். இன்னும்
இதை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக. அது பண்ணலை அவங்க. சுயேட்சையாக இருந்தாலும் நீ வந்துட்டு எப்படி செயல்படணும் அப்படின்னோம்னா, நீ என்ன நோக்கத்தில் தேர்தலில் நின்று ஜெயிச்சோ அந்த நோக்கத்தினுடைய அடிப்படையில் தான் நீங்கள் பண்ணி ஆகணும். நான் சுயேட்சை ஆகிட்டேன், நான் எப்படி வேணாலும் மாறிக்குவேன்னு தேர்தல் நீங்கள் மாற்றுவீங்களா? ஒரு சட்டப்பேரவையில் நடக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு மாறி மாறி பண்ணுவீங்களா? அதுவும் கேள்வி கூத்தாக்குது இல்லை. அப்போ உன்னுடைய முடிவு தான் என்ன, அது முதல்ல பார்க்கணும் இங்கே. அப்போ இவங்க எல்லாம் செய்யக்கூடியது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இது மிகப்பெரிய ஒரு மோசடி, மக்களினுடைய தீர்ப்பின் மீதான மோசடி. இது மேலே வந்துட்டு இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் வந்துட்டு இன்றைக்கி அவர் சொல்கிறாரு, என்னை வந்துட்டு அமைச்சர் பதவி தர வந்துருங்க அப்படின்ட்டு. இது பொதுவாக தாவே கலந்துட்டு தேர்தலில் அவங்களுக்கு போட்டியிட ஆள் இல்லாதப்ப திமுககாரன் அதிமுககாரன் எல்லாருமே கூட்டிருப்பது. இளையராஜா யாரு? அதிமுக ஆளு. அங்கே நின்னவர் வந்துட்டு தாவேக சார்பாக நின்னவர் வேற ஒரு வேட்பாளர். அவருக்கு விஜய் கொடுத்த பிஃபார்மை அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் வந்துட்டு இளையராஜாவுக்கு வித்துட்டாரு நல்ல வேலைக்கு. இளையராஜா ஜெயிச்சிட்டாரு. அந்த ஆள் தனியாக போட்டிட்டு தோத்துட்டாரு, சுயேட்சைன்னு தோத்துட்டாரு. இப்போ விசில்சன் அந்தாண்ட போயிருந்தாலும் அந்த ஆள் எம்எல்ஏ, விசில்சன் இருந்தாலும் வாங்கிட்டதுனால இந்த ஆள் எம்எல்ஏ. இதை கண்டுக்காத ஒரு ஆள் தான் விஜய். எப்படி இருக்கு பாருங்க. அதை என்ன சொல்லியிருக்கணும்? அந்த மாவட்ட செயலாளர் இந்த புது ஆள் எல்லாரையும் தூக்கி எரிஞ்சிடணும் கட்சி விட்டு. செய்யலையே அவர். ஏன்? எண்ணிக்கை வேணும். அப்போ இந்த விஜய்ன்ற நபர் கூட திருப்பம் புதிய அரசியல் மாற்று அரசியல் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு பொய் தான். ஆட்சியில் நீடிக்கணும், அதுக்கு என்ன வழி? அதான் இப்போ அவர் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, அதை ஒரு அரசியல் கட்சியாக அவங்க செஞ்சு தானே ஆகணும். எந்த அரசியல் கட்சினாலும் அதை செய்தானே செய்வாங்க இல்லையா? உங்களுக்கு பெரும்பான்மை இல்லைன்னா பரவாயில்ல, பெரும்பான்மை நீங்கள் பெற்றுட்டீங்கல்ல, அதுவே கூட்டணி தாண்டி வந்து பண்ணாங்க. அதுக்கே வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஏற்புடையது அல்ல. அது ஒரு கட்சி மாறல் தான். ஒரு கட்சியில் இருக்கிற உறுப்பினர் மாறக்கூடாது, ஆனால் கட்சியை மாறிடலாம். இது எப்படி இருக்கு பாருங்க. ஒரு இப்போ தனியாக லஞ்சம் வாங்கக்கூடாது, கட்சியாக லஞ்சம் வாங்கிக்கலாம். வாங்கினா அது வந்து தேர்தல் நிதி ஆகிடும் இல்லையா? இல்லை, அதுல நமக்கு ஜனநாயகமும் பாதிக்கப்படும். ஆனால் அதுல என்னதான் பண்றது? அது ஒன்றும் இல்லைங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க எதிர்த்து நின்றுட்டது தான் உங்களுடைய முடிவான முடிவுன்ற. ஒரு மெம்பருக்கு இல்லாத ஒரு உரிமை எப்படி ஒரு கட்சிக்கு இருக்க முடியும்? ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய உரிமை எப்படி ஒரு மெம்பருக்கு இல்லாத போயிடும்? அப்படி எப்படி வேணாலும் போட்டு போறது. அதுக்கு தான் அவர் அண்ணாமலை ஒரு சொல்லியிருக்காப்புல, லிங்கன் அவர்கள் வந்து ஒரு இதை நிறைவேற்றும் போது, அதாவது கற்பின மக்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமைகளுக்கு எதிராக ஒரு இதை நிறைவேற்றும் பொழுது வேற வழி இல்லாமல் எதிர்கட்சியில் இருக்கவங்கலாம் விலைக்கு வாங்கி தான் அதை நிறைவேற்றினாப்புல. ஸோ அந்த மாதிரி அரசியலில் சில நேரங்களில் அந்த மாதிரி செஞ்சு தான் ஆக வேண்டியிருக்கும். அது தக்க வச்சுக்கிறதுக்கோ இல்லை சில நல்ல விஷயங்களுக்கோ அந்த மாதிரியான கட்சிகளை வாங்குறது இல்லை மற்ற கட்சிகளை இருந்து எடுத்துக்கிறதுலாம் தொடர்ந்து நடைபெற தான் செய்யும் அப்படின்றாரு. விஜய் எதை சாதிச்சாருன்னு சொல்லிட்டு இவங்க போனாங்க. அண்ணாமலை உதாரணத்தை எடுத்துக்கிறோம். எதை சாதிக்கிறதுக்காக விஜய் கேட்டாரு? அவர் வந்து மெம்பர்ஸ் இருக்கிறாங்களே, 121 பேர் இருக்கிறாங்களா இல்லையா? 144 விட்டுருங்க, 121 பேர் இருக்காங்களா இல்லையா அவருக்கு? அப்புறம் அவர் இன்னும் முயற்சிக்கிறாரு. கட்சி இன்னும் கொஞ்சம் தக்க நம்பரையே ஒரு வேலை கூட இருக்கவங்களை என்னைக்குனாலும் போவாங்கன்னு நினைக்கிறாரோ என்னமோ. நீங்க நேர்மையா இருந்தா வேணாம், அயோக்கியத்தன்மை பண்ணக்கூடியவராக இருந்தானே வேணும். அதாவது பாஜகவை எதிர்ப்பதா இருந்தா வேணாம், பாஜகவோட ஒத்து போறதா இருந்தா உங்களுக்கு வெளில ஆதரவு வேணும். சரிதானா? என் இன்டர்பிரிட்டேஷன் சரிதானா? நீங்க பாஜகவை எதிர்த்து சரியா நீங்க தமிழ்நாட்டுடைய நலனை சார்ந்து நிற்கும் போது விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்க போறதில்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்க்க போறதில்லை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எதிர்க்க போறதில்லை, காங்கிரஸ் எதிர்க்க போறதில்லை. ஆனா அவங்களோட சேர்ந்து கூட்டு களவாடித்தனம் பண்ணும் போது இவங்க எல்லாம் எதிர்ப்பாங்களா இல்லையா? அப்ப இதை தாண்டி தானே, இதுக்காக தானே வந்துட்டு நீங்க மற்றவங்களை திராடுறீங்க. அப்ப அது அயோக்கியத்தான் தானே. இதுக்கு என்ன சொல்லுவார் அண்ணாமலை? அண்ணாமலை எல்லாம் ஒரு ஜோக்கருங்க. விஜய் சினிமா ஜோக்கரு, அவரு ரிலீஜியஸ் ஜோக்கர், அவ்வளவுதான். ஆனா மாநாடுலாம் பயங்கரமா நடந்திருக்கு. காசு இருந்தா எல்லாருமே நடத்தலாம். புரியுதுங்களா? இப்ப இந்த இடத்துல நான் உட்காந்து பேசுறேன்னா நான் எத்தனை போராட்டத்தில் ஈடுபட்டவர் தெரியுமா உங்களுக்கு? 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டத்தை காக்கா ஆல்ரெடின்னு நான் தங்க சண்முக சுந்தரம் பேரடிப்புக்கு பேர் நாங்கள் தான் நடத்தினோம். எல்லா கட்சியும் பங்கேற்றாங்க, விவசாயிகள் பங்கேற்றாங்க, தொழிலாளர்கள் பங்கேற்றாங்க, மீனவர்கள் பங்கேற்றாங்க. அப்படிதான் அந்த காவிரியை பாதுகாப்பட்ட வேளாண் மன்றம் மாற்றணும் இல்லையா? இப்போ எவ்வளோ பேர் வச்சு பலி கொடுத்து நம்ம வந்துட்டு ஸ்டெர்லைட்டை க்ளோஸ் பண்ணோம். 13 பேர் சாதாரண உயிர்களா? 13 உயிர்களை பலி கொடுத்தா ஸ்டெர்லைட்டை வின் பண்ணியிருக்கோம். இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த போராட்ட வரலாறுலாம் அந்த விஜய்க்கு வந்து அண்ணாமலைக்கு அதாவது இருக்கா?
இவர் கூத்தாடினாரு, ம். அவர் வேற விதமான பல்ட்டி அடிச்சார். அவ்வளோதான் வித்தியாசம். ம். திருமாவளவன் பேசும்போது திமுக வந்து இதே மாதிரி நீங்க வந்து சம பங்கீடு ஆட்சி அதிகாரத்துல இப்படிலாம் கொடுத்துருந்தா ஒரு வேளை ஜெயிச்சிருக்கலாம் நம்ம அப்படின்றது. நான் போய்ங்க அவர் சும்மா சொல்லுவார், அவ்வளோலாம் ஜெயிச்சிருக்கேன். அப்போ ஜெயிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தானே அவர் காட்டுமன்னார் கோயிலுக்கு போனார். இல்லைங்க, ஜெயிக்க மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் அந்த கூட்டணியில் நீடிச்சிங்க. விஜய் தான் உங்களை வாவான்னு கூப்பிட்டு இருந்தாரு. விஜயனுடைய நோக்கம் என்ன? திமுகவுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய தலித்து, கிறிஸ்டின், முஸ்லீம் 3 பேரையும் டிசிஎம் அந்த ஜான் ஆரோக்கியசாமி என்கிட்ட வழக்கினது அதுதான். அதை பிரிச்சிட்டோன்னா திமுக விழுந்துடும் அப்படின்ட்டு அதில் தானே எய்ம் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்கள் மாறி இருக்கலாமே, கட்சி கூட்டணி மாறி இருக்கலாமே. பின்னாடி வந்துட்டு முன்னாடி அதெல்லாம் சொல்லாதீங்க. இல்லை அவரு இப்பவும் நான் திமுக கூட ஒரு நட்புறவுல இருக்கேங்கிற, இல்லை அது குற்ற உணர்ச்சியில பேசுறாரா இல்லை உண்மையிலே நட்புல பேசுறாரா? நட்புல தான் இருப்பாரு, அதை பத்தி ஒன்றும் இல்லை. நட்புல தான் எல்லாருமே இருப்பாங்க. யாரும் எதிர்க்கலாம் ஒன்றும் கிடையாது. நட்பு தான். வார்த்தைக்கு வார்த்தை ஸ்டாலின் அங்கிள் மாமா அப்படி எப்படிலாம் பேசுன விஜய் வந்துட்டு முதல்ல ஓடின இடம் எங்க? முதல்வர் ஸ்டாலின். ஏன் என்ன மரியாதை தேவைப்படுது? மாநாட்டிலையும் பொதுக்கூட்டத்திலையும் நீ மரியாதை கொடுக்காத, நீ தனியாக போயிட்டு பார்த்து என்ன மரியாதை கொடுக்க போற? இன்னைக்கு வந்து சொல்றாரு ஸ்டாலின் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை ஒன்று சொன்னாரா? நம்ம என்ன மரியாதை உனக்கு இருக்கு? விளக்கணும்ல நீ. எல்லாம் அதெல்லாம் வந்துட்டு கயமைத்தனம். இவங்கெல்லாம் அரசியலில் வந்துட்டு நேர்த்தியாக பண்ணிட்டு போனீ. யாரையும் ஆதரிக்க வேணாம், யார் காலையும் விட வேணாம். புரியுதுக்குல? இப்போ திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை ரீதியான ஒரு அரசியலை முன்னெடுத்தவன் நீ ஒரு காரணம் சொல்றீங்க விஜய் ஆதரிக்கிறது. மதுரை சபையாக போய் சேர்த்தீங்க, விமர்சனத்துக்குள்ளாவது இல்லை அது. அதுக்குள்ள நீங்கள் சொல்லலாம் என் கட்சிக்காரெல்லாம் பெருசாக விரும்புகிறான் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்காக இப்படி இருந்தால் திமுக ஜெயிச்சிருக்கோம், இப்படி இருந்தால் திமுக தோற்றுருக்கோம், இதெல்லாம் எதுக்கு அந்த வியாக்கியானம்லாம்? நீங்கள் சொல்லி தேர்தல் முடிவு மாற போகிறதில்ல இல்லையா? அதுதான் நீங்கள் இருந்த கூட்டணி தோற்று போச்சு. அப்புறம் நீங்கள் அதெல்லாம் பேசுகிறீங்க. இல்லை கூட்டணியை காப்பாற்றுற அளவுக்கு என்கிட்ட பலம் இல்லை, கூட்டணியை உடைக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. உண்மைதான். ஏன் நீங்கள் அதெல்லாம் உடையாதுக்கெல்லாம் பார்த்தீங்க? நீங்கள் போயிட வேண்டியதானையா? இன்னைக்கு விஜயோட இருக்கிறத வந்துட்டு பெருசாக நியாயமாக தெரியுது இல்லை? அன்றைக்கே போயிட வேண்டியதானே? அன்னைக்கு விஜய் வந்துட்டு பிஜேபி பெற்ற பிள்ளையா தெரிஞ்சான், ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளையா தெரிஞ்சான். இன்னைக்கு வந்து ஜனநாயகத்தினுடைய குடிமகனாக தெரிகிறார் அவர். அதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்குதா? இல்லை அதான் இன்னைக்கு திருமாவளவனை நீங்கள் திட்டுறீங்க, ஆனால் உங்களை வந்து ரொம்ப கடுமையாக எதிர்த்த சீமான் கூட இன்னைக்கு கொஞ்சம் குழாவிட்டு இருக்கீங்க. இது எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்ன்றது எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு செயல் அது. அது என்ன நிகழ்ச்சி அது? கல்யாணம். கல்யாணத்தில் வந்துட்டு உடனே சீமான் பக்கத்தில் இருந்தானே உடனே 4 சேர் தள்ளி போய் உட்காரணுமா? பக்கத்தில் இருந்தானே புல்லாவரத்து அர்த்தமா? இந்தாண்டு பக்கம் யார் உட்காந்துருந்தது? உலகத்திலேயே பெரிய பல்ட்டி வைகோ இருந்தாரா இல்லையா? அவருடைய புலாவடன்னு சொல்லலை நீங்கள். என்னுடைய வைகோவையும் குற்றம் சாட்டல. ஏன் என் கல்யாணத்தில் நீ போயிட்டு ஸ்டாலினோட குலாவன் அப்படின்னு ஏன் சொல்லலை? தன் மீதான குற்றம் குறையை மறைப்பதற்கும் தப்பிச்சுக்கிறதுக்கும் இவங்க பேசுகிற அரசியல் இது. இவ்வளோதான். திருமாவளவன் அந்த இடத்துல இறங்கிட்டார். தாவேக்கா கூட போனது அவ்வளோ பெரிய குற்றம்னு சொல்ல முடியுமா? யாரும் ஒன்று குற்றம்னு சொன்னா ஏன் அப்போ நீங்கள் புலம்புறீங்கன்னு கேட்குறீங்க. அதான் சொல்கிறேன் நான். நீ ஏன் ஜனநாயகத்தை காப்பாற்றணுன்றத அவர் ஆதரிச்சா ரைட்டு. அப்புறம் வந்து மந்திரி சபையில் சேர்த்துக்கிட்டேன். நான் அதான் சொல்கிறேன், என் கட்சிக்காரனா விரும்பினா நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே ரைட். சிக்கலும் சூழலும் அரசியலை தீர்மானிக்கும் போ, அதில் ஒன்றும் இல்லை. வியாக்கியானம் பண்ணாதுன்றேன். எதுக்கு வியாக்கியானம் பண்ணுறேன்? திமுக ஏதோ டெபாசிட் எடுத்த மாதிரி அவனும் தான் 1,53,00,000 மட்டும் வாங்கியிருக்கிறான்ல, அப்புறம் என்ன? ஆனால் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. இல்ல அவரு பனையூர் பாபுவை வந்து கட்சியில சேர்த்துக்கிட்டதையுமே விமர்சனம் பண்ணியிருந்தாரு கடுமையா. நீங்க அப்படி நல்லவனா இருந்திருந்தா நீங்க பனையூர் பாபுவை வந்து நீங்க சேர்த்துக்க கூடாது, நீங்க வேற கட்சிக்கு போ அப்படின்னு நீங்க சொல்லியிருந்திருக்கணும். நீங்க சேர்த்தீங்கன்னா அப்போ நீங்க ஏதோ ஒரு முயற்சியில என்னையும் காலி பண்ண பாக்குறீங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. அதான் ரொம்ப தப்பான பேச்சு. அது வந்துட்டு பனையூர் பாபு வந்துட்டு எங்க ஸ்டாலின் கூப்பிட்டாரு? ஏதாவது ஆதாரம் இருக்கு அதுக்கு? ஏதாவது பனையூர் பாபு ஏன் போறாரு? விஜயை பத்தி நீங்க சொன்ன ஸ்டாண்டு தான் அவருக்கு எடுத்திருக்காரு. எந்த நிலையிலையும் விஜய் ஒத்துக்கிறல, அவ்வளோதானே அவரு. ஸோ அவர் வந்துட்டு திமுக அதான் அப்படியே பனையூர் பாபு வந்தாலும் நீங்க சேர்க்கக்கூடாதுன்றாரு. வேற கட்சிக்கு போன்னு நீங்க சொல்லியிருக்கணும், ஏன்னா நான் உங்களோட உறவுல இருக்கேன், என் கட்சியை உடைக்க பாக்குறீங்கிற மாதிரி அவர் பேசுறாரு.
அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வருஷம் பேசுறாரு அவரு, பாலிடிக்ஸ் தெரியும் அவருக்கு. அவர் எப்படி பேசுறாரு நம்ம என்ன பண்றது? அவர் பண்ண வேண்டியதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தனித்தன்மையை காப்பாற்றிக்கிறணும். அதான் ரொம்ப முக்கியம். இவங்களோட நீங்க போயிட்ட உடனே அது பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். திரும்ப வெயிட் அண்ட் சி. நீங்க பாருங்க, இப்பவே உங்க கட்சியில் இருக்கிறவனெல்லாம் ஒரு தாவேக்கு ஆதரவாளர்னா தான் இருக்கான். அதுவே நீங்க எடுத்த முயற்சிக்கும் நீங்க முன்னெடுத்த அரசியலுக்கும் எதிரானது. இதில் தான் போகும். நீங்க எப்படி காப்பாத்துக்கிறீங்கன்னு பார்க்கலாம். இல்லை, இவங்க இந்த கூட்டணி கட்சிகள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான ஆளுங்கட்சிகளோட கூட்டணியில இருக்கிறதுனாலே அவங்களுடைய தனித்தன்மை போயிடும். இல்லை, இப்போ தாவைக்கன்னு கூட இல்லை, திமுக கூடயோ இல்லை அதிமுக கூடயோ இவங்க தொடர்ந்து அந்த ஆளுங்கட்சிகளோடய இருக்கிறதுனாலே அவங்க தனித்துவம் போக தானே செய்ய முடியும். சென்ட்ரல் அப்ஜெக்டிவ் என்னதுன்றதான் முக்கியம். இப்போ இந்திய ஒன்றிய அரசில் வந்துட்டு எவ்வளோ முறை பங்கேற்றாங்க திமுக, அதிமுக பங்கேற்றிருக்காங்க, எவ்வளோ கட்சிகள் பங்கேற்காங்க. ஆனால் என்ன அங்கே காரணம்? ஒரு குறைஞ்சபட்ச செயல் திட்டம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நிறைவேற்றுறாங்க. அதனால திமுக இன்ன வரைக்கும் அது வந்துட்டு பெருமையோடய இருக்குது. அண்ணா திமுக அப்படி நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அந்த அமைச்சரவைக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ அது இருக்கிற வரைக்கும் எல்லாம் இருக்கலாம், திரும்ப கூட இருக்கலாம். இப்போ காங்கிரஸ் என்ன பிஜேபியோட ரொம்ப மாறிய ஒரு கட்சி என்ன? இன்னும் ஒன்றும் கிடையாது. அது வந்துட்டு ஒரு பழமைவாத கட்சின்னா இது ஒரு பண்ணையார் கட்சி. இது வந்து ஃபியூடல் பார்ட்டி தானே காங்கிரஸ். அதில் இருக்கிறவங்கலாம் யாரு? பாட்டாளி வர்க்க புரட்சிக்காக முன்னு வந்தவனா? நான் போயிட்டான், சுதந்திரத்தோடு செத்து போயிட்டான். இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ்காரன் யாரு? ஒரு சாதாரண ஃபியூடல் லார்ட்ஸ். அவங்கள அந்த ஊரில் என்னைக்காச்சும் பரப்புரை பண்ணிட்டு ரோடுக்கு வந்திருக்கிறான் அவன்? சொல்லுங்க பார்ப்போம். அவனை தோல் வேலை ஏறிக்கிட்டு எனக்கு ஆதரவு இருக்கு, எனக்கு ஆதரவு இருக்குது, என்னை விட்டா நீ ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏதாவது மிரட்டி ஒரு 20 சீட்டு 30 சீட்டு வாங்கிட்டு ஜெயிக்கிறாங்க. அவ்வளோதானே அவங்களோட ஸ்ட்ரென்த்து. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிகத்திலே முடிச்சுக்க நன்றி.